அசிஸ்டன்ட் ஜாப்பு, கிராம நிர்வாக உதவியாளர் இந்த வேலைக்கு வந்து விண்ணப்பிக்கிறதுக்கு நிறைய டிஸ்ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து இந்த ஜாப்புக்காக அப்ளை பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டேட்டு முடிஞ்சிடுச்சு. ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் இதுக்காக வந்து இன்டர்வியூ வெடித்து அதுக்காக எக்ஸாமினேஷன் வச்சு எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இந்த நேரத்தில் ஒரு நியூ அப்டேட் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அது என்ன அப்டேட் அப்படிங்கிறத சொல்கிறேன், நல்லா கவனமாக பாருங்கள். இப்போ வந்திருக்கிற ஒரு நியூ நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பாருங்கள். அதாவது வில்லேஜ் அசிஸ்டண்ட் ரெக்யர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் ரிவைஸ்டு 2025 அப்படின்றத இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா, இப்போ வந்திருக்கிற அப்டேட் இது தான். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். கீழே பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஈரோடு, பெருந்துறை, இதுபோல் எல்லா டிஸ்ட்ரிக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, இதுபோல் டிஸ்ட்ரிக்ஸ் வைஸ் வந்து ஒவ்வொரு வட்டத்துக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுபோல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன தான் சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ஓல்டு இப்போ ரிலீஸ் பண்ணது 7/7/2025 வந்து ஆல்ரெடி வந்து பப்ளிஷ் பண்ணி ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து எண்டு டேட் வந்து 6/10/2025 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. 22/9 கொடுத்துருக்கிற ஒரு அப்டேட் இது. சரியா, இது என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாமே. இப்போ வந்து நான் ஒரு டிஸ்ட்ரிக் வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக் வந்து இப்போ இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மீண்டும் அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. சரி, ஈரோடு டிஸ்ட்ரிக்கு அதுக்கான லிங்க் நான் வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் வேணால் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அதுபோல் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொல்ல போகிற இதே மெத்தடில் தான் வரும். இந்த ஈரோடு டிஸ்ட்ரிக்னுடைய பிடிஎஃப்ங்க இது. சரியா, நீங்கள் அந்த வெப்சைட் கொடுக்குற அந்த வெப்சைட்டில் போய்ட்டு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். வருவாய்த்துறை பேரிடை மேலாண்மைத்துறை ஈரோடு மாவட்டம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஈரோடு மாவட்ட வட்டத்தின் காலியாக உள்ள 9 கிராம உதவியாளர் பணியிடங்களுக்கு நேரடி நியமனம் செய்வதற்கான அலுவலக அறிவிப்பு வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து 7/7/2025 படி விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன. இத்தேர்வில் தற்போது அதிகபட்ச வயது வரம்பு தளர்வு செய்யப்பட்டுள்ள காரணத்தால் விண்ணப்பதாரர்கள் வந்து மீண்டும் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. கீழே டீட்டெயிலாக கொடுத்துட்டோம். இதுதான் ரொம்பவே முக்கியம். எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு விஷயம் இது தாங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, குறிப்பு அப்படின்னு போட்டு இவ்வலுவலக அறிவிக்கை எண் 1/2025 படி 7/7/2025 அப்போது ஏற்கனவே விண்ணப்பித்துள்ள விண்ணப்பதாரர்கள் தற்போது விண்ணப்பிக்க தேவையில்லை. சரியா, ஆல்ரெடி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டீங்க, எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டீங்க, ஓகேவா, அதுக்கு பிறகு நீங்கள் திரும்ப அப்ளை பண்ண வேண்டாம் அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டாங்க. அவங்க யாருமே கவலைப்பட தேவையில்லை. ஓகேவா, ஓகே. அடுத்து விண்ணப்பம் செய்வதற்கான கடைசி நாள் என்னென்னா 6/10 அப்படிங்கிறது இவங்க ஈரோடு மாவட்டம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டேட்டுக்குள்ளே வந்து அப்ளை பண்ணிக்கோங்கன்றதை கொடுத்துட்டாங்க. பதவியின் பேர் என்ன, 9 வேக்கன்சி இருக்குது, அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் வரும் அப்படின்றதையும் கொடுத்துட்டாங்க. சிறப்பு கால விடுமுறை ஊதியம் அட்டவணை இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அதுக்கு கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா காலி பணியிடம். இப்போ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்குள்ளே இருக்கிற வட்டங்கள் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு கிராமமாக கொடுத்துருப்பாங்க. திண்டல், எல்லப்பாளையம், நொச்சிப்பாளையம் இதுபோல் வந்து இந்த கிராமங்களில் சேர்ந்தவர்கள் நீங்கள் வந்து விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. அந்தந்த கிராமங்களுக்கு என்னென்ன வேக்கன்சி இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்ல போகிறேன் என்ன அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி இந்த விஓ அசிஸ்டண்ட்டுக்கு அப்ளை பண்ணிட்டீங்க. சரி, அவங்க வந்து பண்ணிக்க வேணாம். நீங்கள் அப்ளை பண்ண தவறிட்டீங்க, டேட்டு முடிஞ்சு போச்சு அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க வாய்ப்பு இருக்குங்க. சரி, இதில் கொடுத்துருக்க ஏஜ் அந்த ரிலாக்ஸேஷன் தவிர்த்தும் நியூவாக அப்ளை பண்ணுற யூசர் அந்த 18 to வயசுக்கு உட்பட்டவர்கள் எல்லாருமே இப்போ மறுபடியும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இனசூழ்ச்சி முறையில் அழகாக கொடுத்துட்டாங்க. எஸ்சி கேண்டிடேட் அட்டவணை வகுப்பினர்னு சொல்கிறான். முன்னுரிமை பெற்றவர், முன்னுரிமை பெறாதவர்னு இதில் இருக்கும். பொது பிரிவு, சரியா, ஒவ்வொரு பிரிவுக்கும் வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், முன்னுரிமை பெற்றவர், முன்னுரிமை அற்றவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சரியா, இதுபோல் விஷயங்களை கொஞ்சம் கவனித்து நீங்கள் வந்து அந்த செலக்ட் பண்ணணும். இதுபோல் இருக்கிற இடத்த நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல வாய்ப்பு. பொது பிரிவு, அதாவது பொது ஜென்ரல் இந்த பிளேஸில் வந்து அப்ளை பண்ணி முன்னுரிமை அற்றவர்கள் வருவீங்க. இதில் நீங்கள் அப்ளை பண்ணதான் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரியா, ஏன்னு வச்சுக்கோ, இதுபோல் பொது பிரிவுக்கு அப்ளை பண்ணுங்கள், இதுபோல் பொது பிரிவுக்கும் அப்ளை பண்ணுங்கள். பெண்கள், சரி, எந்தெந்த பிளேஸில் பெண், எந்தெந்த பிளேஸில் ஆண் வரணுமோ அந்தந்த பிளேஸில் தான் அப்ளை பண்ணுவாங்க. ஓகே, அது கேஸ்ட் வைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். மிதிவண்டி, இருசக்கர வாகன ஓட்டுதல் திறன், வாசித்தல் மற்றும் எழுதுத்திறன் இது நிறைய டிஸ்ட்ரிக்டில் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இதுதான் நேர்காணலே.
எங்கள் ஏரியாவில் கூட வந்து கம்ப்ளீட் பண்ணாங்க. ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. அந்த எக்ஸாம் வந்து பார்த்தோன்னா நீ ஆன்சர்லாம் பண்ணுறது இல்லைங்க. ஒரு பேப்பர் பார்த்து நீங்கள் அதை எழுதணும். சரி, எப்படி எழுதுறீங்கன்னு பார்ப்பாங்க. எழுதிட்டு உடனே பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட லைசன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, சரி நீங்கள் ஒரு கார், பைக் ஓட்டுற அளவுக்கு லைசன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா, உங்களை சைக்கிள் ஓட்ட சொல்ல மாட்டாங்க. சைக்கிள் ஓட்டுற டெஸ்ட்டே வந்து கிடையாது. ஆனால் வந்து உங்கள்கிட்ட லைசன்ஸ் இல்லை அப்படின்னா தான் இந்த மிதிவண்டி ஓட்டும் வந்து அங்கே சைக்கிள் நிறுத்தி வச்சுருக்கோம், அதை நீங்கள் ஓட்டணும். மற்றவங்க வந்து ஓட்ட தேவையில்லை. அதுக்கு பிறகு வாசித்தல் திறன். நீங்கள் இப்போது இன்டர்வியூ, என்னுடைய பிரதர் போனார். இன்டர்வியூவில் என்ன கேட்டாங்க அப்படின்னா, ஒரு 8th புக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணி இந்த பேஜில் படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவன் வந்து ஒரு 10 லைன் படிச்சிருக்கான். ஓகே நீ போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லைசன்ஸ் அந்த நம்பர் வாங்கி எழுதியிருக்காங்க. எக்ஸாமில் என்ன அப்படின்னா ஒரு பேப்பர் கொடுத்துட்டு அந்த பேப்பரை பார்த்து நீ எழுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் நடந்தது, மற்றபடி ஒன்றும் கிடையாது. இதுக்கு ஜாபுக்கு என்ன, 10th பாஸ் பண்ணியிருக்கணும், எழுதுறதுக்கோ படிக்கிறதுக்கோ தெரிஞ்சிருக்கணும், அண்டு லைசன்ஸ் இருக்கணும். இதுதான் எலிஜிபிள். இது இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் இன்டர்வியூலேயே நடக்கும். இதுதான் ப்ராசஸே. இதுதான் நடந்து முடிஞ்சிடுச்சு நிறைய டிஸ்ட்ரிக்ஸில். ஓகே, அடுத்து வந்து தகுதிகள் சொல்லியிருக்காங்க. வயசு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் வந்து 21 வயசு இருக்கணும், அதிகபட்சமாக வந்து 32 வயசு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன சொல்கிறது, ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கேஸ்ட் வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, அதிகபட்ச வயது 50, 55 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க முன்னாள் இராணுவத்தினர். மாற்றுத்திறனாளிகளுக்கும் வந்து பார்த்தோன்னா இதில் டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. தகுதியுள்ளவர்கள் வந்து இந்த சலுகை பெற அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு அரசு தேர்வு இடைநிலை கல்வி இறுதி வகுப்பு சான்றிதழ் என்னென்ன வேணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தமிழை வந்து ஒரு பாடமாக எடுத்து படிச்சிருந்தா அதுக்கான சர்டிஃபிகேட் இருந்தால் அதில் வந்து அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க. தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்கணுன்றதை கொடுத்துருக்காங்க. மிதிவண்டி, இருசக்கர வாகன ஓட்டுநர் உரிமை இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பணி நியமனம் செய்வதற்கு அவருடைய ஒழுக்கமும் முன் வரலாம். சரி, அதனால் ஒழுக்கம் பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றும் கிடையாது. உங்கள் மேலே எந்த ஒரு எஃப்ஐஆராக இல்லாமல் இருக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து வந்து ஆண் விண்ணப்பதால் ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவியர் இருத்தல் கூடாது. 2 ஒய்ஃப்லாம் இருக்கக்கூடாது. விண்ணப்பதாரர் பெண்ணாக இருப்பின் ஏற்கனவே மனைவியுடன் வாழும் ஒருவரை திருமணம் செய்தவராக இருத்தல் கூடாது. இந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. விண்ணப்பதாரர் ஈரோடு வட்டத்தை சேர்ந்தவராகவும் ஈரோடு வட்ட எல்லைக்குட்பட்டு நிரந்தரமாக வசிப்பவராக இருக்க வேண்டும். நிரந்தர முகவரிக்கு ஆதாரமாக வாக்காளர் அடையாள அட்டை, ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, ஓட்டுநர் உரிமை, இது எல்லாமே இருக்கணும். சரியா, இப்போ நீங்கள் ஈரோடுனா ஈரோடு டிஸ்ட்ரிக், மற்ற டிஸ்ட்ரிக்டில் போயிட்டு அப்ளை பண்ணுறதில்ல, அந்த வட்டத்துக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணணும். முன்னுரிமை வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது பார்த்தீங்கன்னா 1ஆம் வகுப்பு முதல் தொடர்புடைய பணி விதிகளில் நேரடி நியமன முறைக்கென வரைக்கப்பட்டு கல்வி தகுதியுடையவர் 10ஆம் வகுப்பு முழுமையாக தமிழ் வழியில் கல்வி பயின்றவராக இருக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கொரோனா தொற்றினால் பெற்றோர்கள் இருவரையும் இழந்த இளைஞர்கள் மகன், மகள் தேர்வில் கோவிட்-19 இறப்பு உறுதிப்படுத்தும் குழு தலைவரால் ஒப்புகைமிட்ட கோவிட் இறப்பிற்கான அலுவல ஆவண சான்றிதழ் அடிப்படையில் முன்னுரிமை பெற தகுதியுடையவர். சரியா, கொரோனா டைமில் அப்பா அம்மா வந்து டெத் ஆகிட்டாங்க, உங்களுக்கு யாரும் இல்லாத பட்சத்தில் நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தனியார் மற்றும் அரசால் நடத்தப்படும் அனாதை இல்லங்களில் தங்கி பயின்று வரும் தாயை இழந்தவர், தந்தை இழந்தவர், வாரிசுதாரர் இவ்வில்லங்களில் பெறப்படும் சான்றிதழ் அடிப்படையில் முன்னுரிமை அளிக்கப்படும். சரி, இதெல்லாம் வந்து முன்னுரிமை கொடுக்குறாங்க. முதல் தலை பட்டதாரிங்க, உங்கள் வீட்டில் நீ தான் ஃபஸ்ட்டு பட்டதாரி அப்படின்னா அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. தமிழக அரசு பள்ளியில் தமிழ் மொழியில் பயின்றவர், முன்னாள் இராணுவத்தினர், போரில் மரணமடைந்தவர், ஆதரவற்ற விதவை, அதுக்கு பிறகு மாற்றுத்திறனாளி, இதுபோல் வந்து பெனிஃபிட்ஸ் இடஒதுக்கீடு வந்து பார்த்தீங்கன்னா கிராம உதவியாளர் பணியிடத்திற்கான தேர்வில் இணை சுற்றி விதிகள் பின்பற்றப்படும். நேரடி நியமனம் மூலம் நிரப்பப்படும் காணிப்பள்ளியில் பெண்களுக்கான ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்ட தேர்ச்சியில் தகுதி வாய்ந்த பெண் விண்ணப்பதாரர்கள் கிடைக்கப்பெறாதவர்கள் அவர்களுக்கென ஒதுக்கப்பட்ட காலி இடங்கள் அதே வகுப்பைச் சேர்ந்த தகுதி வாய்ந்த ஆண் விண்ணப்பதாரர்கள் அப்ளை பண்ணும். ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு பெண் தான் வேகன்சி அப்படின்னா அங்கே யாரும் எலிஜிபிள்னா இன்னொரு ஆண் எடுத்து அந்த வேகன்சியை போட்டு அப்ளை பண்ணிவிடுவாங்கன்றதை சொல்லியிருக்காங்க. அதுக்கு சட்டமாக இருக்கும். அடுத்து திருநங்கை விண்ணப்பதாரர்கள் இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. இது வந்து பெனிஃபிட்டான விஷயம். திருநங்கை விண்ணப்பதாரர்கள் வந்து ஆணை வந்து 30% வந்து பிரிவினருக்கு 70% இடஒதுக்கீடு வந்து கொடுத்துருக்காங்க. என்ன பண்ண, தமிழ்நாடு திருநங்கை நல வாரியத்தில் வந்து பெறப்பட்ட திருநங்கைகளுக்கான உங்கள்கிட்ட வந்து இடஒதுக்கீடுக்கான சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும்ன்ற ஏதோ சொல்லியிருக்காங்க. சாதி சான்றிதழ் வந்து இருக்கணும். சமூக பிரிவு ஓகே டீட்டெயில்ஸ் வேறு வந்து தேர்வு செய்யும் முறை எப்படின்னு சொல்லிட்டாங்க. மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம்
பெறப்படும் பட்டியல் மனு நாளேடுகள் வெளியிடப்படும் அறிவிக்கை மூலம் நேரடியாக அல்லது பதிவு அஞ்சல் மூலம் உங்களுக்கு வந்து விண்ணப்பம் அனுப்புகிறாங்க. அதை இருசக்கர வாகன ஓட்டுதல், ஓட்டுநர் உரிமை வந்து உங்கள்கிட்ட இருக்கணும். வாசித்தல் மற்றும் எழுதுதல் பயிற்சி, அவ்வளோதான். தடையின்மை சான்று, அரசு பணியில் தங்களது துறையிலிருந்து தடையின்மை சான்று பெற்று வர வேணும்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர்களுக்கு அறிவுரைகள் என்ன அப்படின்னா, காலி பணிகள் எண்ணிக்கை தோராயமானதாகும். தேர்வு நடைபெறுக்கு முன்பு எண்ணிக்கை வந்து மாறுதலுக்கு உட்பட்டது. 9ங்கிறது 10 ஆகலாம், இல்லை குறையலாம். மிதிவண்டி லைசன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த டீட்டெயிலாம் வந்து படிச்சுக்கோங்க நீங்களே. ஓகேங்க. இப்போது என்ன அப்படின்னா, இப்போ நியூ அப்டேட் என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா, வயசு வந்து தளர்வுபடுத்தினாங்க. சரி, ஒரு சிலருக்காக வந்து வயசை தளர்வுபடுத்தி அவங்க வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. வேறு ஒன்றுமே கிடையாது. மற்றபடி வந்து ஆல்ரெடி விண்ணப்பித்தவங்க எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இனிமேல் விண்ணப்பிக்க தவறியவங்க இவங்க கூட சேர்ந்து நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம். சரி, 6-10க்குள்ளே. இதுபோல் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் இதுக்கப்புறம் வந்துகிட்டே இருக்கும். உங்கள் டிஸ்ட்ரிக் வந்து தவற விட்டவங்க கவனிங்க, அவங்களும் வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. சரி, ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்க மறுபடியும் வந்து அப்ளை பண்ண தேவையில்லை. கண்டிப்பாக வந்து அவங்க டீட்டெயிலாக சொல்லிட்டாங்க. அதுக்கு நீங்கள் கவலையே பட தேவையில்லை. சரியா? நம்ம டெலகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே ஜாயின் பண்ணிடுங்க. டெலகிராமில் தாங்க எல்லா அப்டேட்டுமே நேரடியாக கொடுத்துட்டே இருப்போம். எல்லா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் நேரடியாக டெலகிராமில் கொடுப்போம். முக்கியமான விஷயங்கள் எல்லாமே, பிடிஎஃப் எல்லாமே, வெப்சைட் எல்லாமே நேரடியாக டெலகிராமில் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். லாஸ்ட் டேட் வந்து வருது அப்படின்றதும், ஒரு சில ஆல் டிக்கெட் டவுன்லோட் அனௌன்ஸ்மெண்ட்டு, எக்ஸாம் அனௌன்ஸ்மெண்ட்டு, டேட்டு எல்லாமே வந்து கொடுத்துருவோம். நீங்கள் மஸ்ட்டு டெலகிராமில் ஜாயின் பண்ணி ஆக்டிவாக இருந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலகிராம் லிங்க் வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மஸ்ட்டு ஜாயின் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, பாய்.